வேண்டும். இந்திய நாட்டுடைய பெருமையாக இருக்க வேண்டும். நாடார்கள் தமிழகம் நிறுத்த இருப்பது இரண்டாவது, தேவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது. அது ஏன் ஆளக்கூடாது என்று சொல்லுவது தெரியுமா? அவர்கள் ஆண்டார்களால் தமிழகத்தை விற்பனை செய்து விடுவார்கள். காட்சி தமிழகத்துக்கு. மூணாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள பள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது. ஏன் ஆளக்கூடாது என்று சொல்வது என்றால் இவர்கள் எல்லாம் மெஜாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள். நாடாரும் ஆளக்கூடாது, ஏவரும் ஆளக்கூடாது, பள்ளர்களும் ஆளக்கூடாது. இந்த 3 பேரும் நாட்டு ஆளக்கூடாது. நம்மளுக்கெல்லாம் மந்திரி பதவி எல்லாம் வச்சுக்கணும். பிரதமரா இருக்கும் நாடாரு, ஜனாதிபதியா இருக்கும் நாடாரு. சரிங்களா? தமிழகத்தை ஆளுறது இந்த 3 சாய்க்கிறவர்கள் ஆளக்கூடாது. யாரும் தெரியும் ஆளலாம்? மைனாரிட்டி கம்யூனிட்டி. மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்த செட்டியார்கள், நாட்டுக்கோட்டை செட்டி, பிள்ளைவாசி, இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த நாட்டை ஆள வேண்டும். அவன் நமக்கு ரோதியமானவன். அவன் கிட்டத்தே நடக்காது. ஏன் சொன்னா தெரியுமா? தாத்துவத்தை பார்த்து அவரை எதுக்கு வந்தா தான் திட்டுலாம். நாடா பார்த்து சொன்னா பார்த்தா திட்டுங்க. அப்படி தாங்குமா? நாடா சரி அறிவுள்ளவன். அவன் ஏன் சொல்றான்? நமக்கு மேல அறிவுல தேர்ந்தது சில பேர் நம்ம தான் சேருவோம். அதனாலதான் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க மேல நம்ம நாடால்தான் சேருவாங்க. அதனாலதான் இவங்க பாப்பா நம்ம அமுக்கிறது. அதனால மனசுக்கு வச்சேன், கலைஞருடைய ஆட்சி நாம் வலுப்படுத்த வேண்டும். கலைஞருடைய ஆட்சி மீண்டும் உருவாவதற்கு நாடா சமுதாய மக்கள் ஒரு அணியில் நிற்க வேண்டும். நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முடிவெடுத்தால் மாற மாட்டார்கள். நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கால் எடுத்து வைத்தால் அங்கே வெற்றி. அதற்கு உதாரணம் என் அன்பு தம்பி சரத்குமார் ஒன்று. என் தம்பி சரத்து பேட்டி கொடுக்காரு. நான் படிக்கிறேன் பேப்பர்ல, ஜூனியரோட படிக்க. என்ன படிக்கன்னா பேப்பர்ல இந்த ஆட்சி அகற்றிய தீர்வுன்னு சொல்லி. ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா, எனக்கு இருக்க வைராக்கியத்தோட 1 மடங்கு என் தம்பிக்கு இருக்கு. சொன்ன மாதிரியே ஆட்சி அகற்றி நல்லாட்சி உருவாக்கி இந்த கராத்தி செல்வியை உங்களோடு இருந்து பேச வைத்திருக்கிறார்கள். மீண்டும் உங்களை சந்திப்பேன். ஊருக்கு மீட்டிங் போடுறதா நல்லா கேட்டுக்கங்க. உங்க ஊர்ல மீட்டிங் போட்டீங்கன்னா சாத்தாங்குளம் சென்றா இருக்கணும். நல்லா கேட்டுக்கணும். ஊருக்குள்ளதான் மீட்டிங் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? வரக்கூடாது. என்னால் இந்த 5 வருட ஆட்சிக்கு ஒரு இடையூறு வரக்கூடாது. சாத்தாங்குளம் என்றால் சாத்தாங்குளம் சென்டர், வீட்டுப்புறம் என்றால் வீட்டுக்கப்புறம் முதல் தாலுகா, எல்லா இடத்தும் தாலுகா சென்டர். அருகே நான் பெருங்குட்டத்தை அதிகமாக ஊருக்கு ஏன் காவல் என்னால் ஒரு கலவரம் உருவாகி இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. அதனாலதான் மீட்டிங் நல்லா கேட்டுங்க. வந்தாரு எல்லா ஊர்களும் தாலுகா ஓடிடுங்க. சேர்ந்து தாலுகா கம்ப்ளீட்டா வீட்டும் கன்னியாகுமரி சென்டரா இருக்கும். அந்த தாலுகா நாங்க நாங்குநேரி தாலுகா, களக்காடுனா களக்காடு தாலுகா, வள்ளியூர்னா வள்ளியூர் தாலுகா. தனிப்பட்ட இந்த கிராமத்திலும் மீட்டிங் நான் வர்றதுனால பல ஏதாவது ஒரு இதுனா இனி யாரும் சொல்ல முடியாது. எனக்கு கடவுள் வர முடியாது. எனக்கு கடவுள் வரல இருக்காரு. எப்படி தந்தாரு உங்கள்கிட்ட அதையும் சொல்றேன். ஏன்னு கேளுங்க. நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் கடைசியாக ஒரு நிமிஷத்தை நான் சொல்லிட்டு பிடிக்க போறேன். நான் சிறைச்சாலையில் நான் இருக்கும்போது என் தேவை நான் சந்தித்தேன். சிறைச்சாலையில் நான் இருக்கும்போது எனக்கு அவர் கொடுத்த வார்த்தை உண்டு. 1, உன்னை எந்த சத்துவம் வெல்ல முடியாது. 2, உன்னுடைய உயிர் பிறருடைய கையில் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். பிறருடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். இனி வாரத்தில் ஒரு நாள் அதே போல் சொல்லுகிறேன். நான் சொல்லிருக்கல, கடவுளுக்கு நான் சில சேவை செய்யணும். இன்னைக்கு கடவுள் சிறைச்சாலை அப்படி ஆக்கி வச்சாரு. எனக்கு கிறிஸ்டியன்ங்கிற பாகுபாடம் கிடையாது. ஏன்னா என் தங்கச்சி 2 பேருக்கு 2 தங்கச்சி நான் இந்திர தான் கொடுத்துருக்கேன். நான் 4வது அவ்வளவுதான். என் தலைவர் காமராஜ் மதத்தால் நான் கிறிஸ்தவர் என்று சொல்வதை விட கடவுளுக்கு தொண்டாற்றுவதில் நான் கடவுளுடைய பக்தன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது கிறிஸ்தவன், இந்து, முஸ்லீம் இதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு தொண்டாற்றுவதில் நான் ஒரு கடவுளுடைய பக்தன். என்னுடைய சமுதாயத்திற்கு நான் தொண்டாற்றுவதில் என் நாடா சமுதாயத்தினுடைய
என்னுடைய உயிர் போகும்போது